ஹலோ பிரதர். என்ன வா விஸ்வா, எப்போ வந்து? நான் வந்து உட்கார்ந்தது கூட தெரியாம லேப்டாப்ல மூழ்கி இருக்கீங்க. பெங்களூர் கேர்ள் ஃப்ரெண்டா? நோ சொன்னீங்க. காலம் பூரா காதலிப்பேன், விடியும் முறை காத்திருப்பேன் டைலாக் ஒட்டிய அதானே? எங்க காட்டு, நான் பார்க்கட்டும். நீ இவ்வளோ டீப்பா ஒரு பொண்ணை லவ் பண்றானா நிஜமாவே ரொம்ப அழகா இருப்பான்னு நினைக்கிறேன். ஷி மஸ்ட் பி ரியலி வொர்த் இட். காட்டு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஸ்வா. யோ, நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணு தானே, காட்டு. என்னடா க்ளோஸ் பண்றியா? இல்லை இதில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? கம்பெனியோட ப்ராஜெக்ட் விஷயமா தான் சில ஃபைல்ஸை பார்த்துட்டு இருந்தேன். ப்ராஜெக்ட் பரவாயில்ல, இது ஒரு லைஃப் டைம் ப்ராஜெக்ட் தானே. பல பேர் ஏத்தம் ப்ராஜெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் வந்த விஷயத்த சொல்கிறேன். என் சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சு. க்ளீன் பண்ணணும். போட்டிருக்கேன், ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு மெயில் அனுப்பணும். கொஞ்சம் லேப்டாப் கொடுத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் அனுப்பிச்சிட்டு கொடுத்துட்றேன். நீ ரூமுக்கு போ. நான் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நானே தந்து ரூமில் கொடுத்துட்றேன். ரூமுக்கு கொண்டு வரியா? நான் என்ன ஹோட்டல் ரூம்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆட கேட்டேன். குடுறா, ஒரு 5 நிமிஷம் மெயில் தட்டணும், அவ்வளோதானே. குடு. ஏய், என்னடா அதுக்குள்ளே ஸ்லீப் மோட்டில் போட்ட? இல்லை ரொம்ப நேரம் ஸ்க்ரீனை பார்க்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப்பிங் மோட்டில் போயிடும். ஆஹா, அப்படிதான் வருமா அது? டேய், நான் கூட லேப்டாப்லாம் பார்க்காம வரலடா. எங்களுக்கும் தெரியும். என்னைக்கு இருந்தாலும் அந்த பொண்ணை நான் பார்க்க தாண்டி போகிறேன். நம்ம வீட்டுக்கு தானே மருமகளா வரப்போகுது. இப்போ இந்த லாகின் நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்க, உன் வால்பேப்பர் ஆட்டோமேட்டிக்காக வரும். உன் காதுலயே நான் பார்த்துருவேன். இதை பாரு. விஸ்வா, வரேம்மா. விஸ்வா, ஏய், வரேன். என்னடா இது, பூ போட்டோ இருக்கு? இதையாடா மறைச்ச? நான் கூட நிஜமாவே அந்த பொண்ணு போட்டோ நினைச்சேன்டா. ஒரு கலவரம் மூஞ்சில அப்படி தெரிஞ்சது. ஐயோ ஐயோ, இரு ஒரு 5 நிமிஷம். பொண்ணு பூ மாதிரி இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ லவ் பண்ற பொண்ணு பூவாவே இருக்கா? இங்க வாடா, இங்க வைத்து கட்டுறேன். விஸ்வா சார் எங்கே இருக்காரு? மேலே இருக்காரு சார். இங்கே. ஓகே. இங்க வாடா. அம்மா, விஸ்வா சார் எங்கே இருக்காரு? உள்ள இருக்காரு சார். உள்ளேயா? சரிம்மா. விஸ்வா, டேய் வாடா. பிளசன்ட் சர்ப்ரைஸா வந்திருக்கேன். சொல்லியிருந்தா காலையில சேர்ந்தே வந்திருக்கலாம்ல. இல்லடா இப்பதான் தோணுச்சு. அதான் பெருமாட்ட அட்ரஸ் கேட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். சரி, நான் ஏன் எதுக்கு வந்தேன்னு சொல்றதுக்கு முன்னாடி சார் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா? இப்பதானடா வந்திருக்க. எனிவே, திஸ் இஸ் முரளி, என்னுடைய பார்ட்னர், என்ஜினியர், அதெல்லாம் அப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், வெல் விஷர், ஃபேமிலியில ஒருத்த, எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. டேய் போதும் போதும் போதும். இல்ல, இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு. இது பார்த்தி, என்னோட கசின், அதாவது சித்தி பையன். சின்ன வயசுல பார்த்த சித்தி பையன். இல்ல, இப்போ சித்தி பையன் தான். ஹாய், glad to meet you. நைஸ் மீட்டிங் யூ டு. விஸ்வா, ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேச வந்தேன். உட்காந்து பேசலாமே. அப்புறம் உட்காந்துக்கலாம். முதல்ல விஷயத்தை கேளு. சொல்லு. ஸ்டேட்ஸ்ல என் ஃப்ரெண்ட் நவீன் ஒருத்தர் கண்டா. ஹீஸ் ஆல்சோ an இன்ஜினியர். அவன் ஒரு பெரிய கன்சர்ன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த கம்பெனி வந்து என்ஆர்ஐ பணத்தெல்லாம் வச்சு சென்னையில் இந்த மாதிரி ஃபிளாட் ப்ரமோஷன் பெரிய லெவலில் பண்ணலாம்னு ஆசைப்படுறாங்கடா. அவனால் அங்கே ஒர்க் விட்டுட்டு இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் பார்த்துக்க முடியாதுன்னு சொன்னான். உனக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் யார் இருந்தால் சொல்கிறா, ஜாயிண்ட் வெஞ்சரில் இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு சொன்னா. தப்புன்னு எனக்கு உன் ஞாபகம் தான் வந்தது. உன்னை விட்டா பெரிய இன்ஜினியரிங் யாரா?
உன்னை பத்தி சொன்னேன். அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. உன்கிட்ட உடனே பேசணும்னு சொன்னாரு. ஒன்று பண்ண இப்போ உடனே ஃபோன் பண்ணி பேசுறியா? என்ன அவசரம்? மணி என்ன இப்ப? அங்க நடுராத்திரியா இருக்கும். நம்ம ராத்திரி வீட்டுக்கு போய் பேசுவோம். யூ ரைட். சரி, இப்ப நீ என்ன சாப்பிடுற? என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? நம்ம நாயர் கடையில் என்னடா கிடைக்கும்? சமோசா, பஜ்ஜி, போண்டா இதெல்லாம் சூடா கிடைக்கும். டீ, காஃபி எல்லாம் டேய், 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 இந்த டீ சமோசா இதெல்லாம் கொடுத்து என்ன அனுப்பிச்சிடாத. எனக்கு பயங்கரமா பசிக்குது. எனக்கு சாப்பாடு வேணும். ஏய் மச்சான், நம்ம ரெகுலரா போற ஆந்திரா ரெஸ்டாரண்ட் கூட்டி போடா. சூப்பர். ஆந்திரா ரெஸ்டாரண்ட் போலாமா? சுமாரா எனக்கு அந்த ஆந்திரா கர்நாடகாலாம் வேண்டாம். எங்க பெரியம்மா சாப்பாடு எனக்கு போதும். நான் வீட்லயே போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி, சரியா? நீ வீட்டுக்கு தானே போற? ஆமா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. போற வழியில ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கு, அங்க என்ன டிராப் பண்ணு. என் காரை ஒரு சின்ன வேலைக்காக விட்டுருக்கேன். நான் அதை எடுத்துட்டு அப்படியே இங்க வந்துடுறேன். ஏண்டா அட்ரஸ் சொன்னா அவனே வந்து விட போறான்டா? இல்ல, அவன் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். சின்ன எதிர மெக்கானிக் ஷாப், சர்வீஸ் ஸ்டேஷன்லாம் கிடையாது. அவன் அப்புறம் நைட் க்ளோஸ் பண்ற வண்டி இருக்கா நாளைக்கு காலையில, அதுக்கு தான். நீ டிராப் பண்ணு. சரி வா, போலாம். சரியா? ஓகே பாஸ். ஓகே. நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. சரி போலாமா? சரி, எப்படியும் 2 பேரும் ஒண்ணா தான் போக போறோம். இந்த பாஸ் சொன்ன ரெஸ்டாரண்ட்ல எனக்கு சாப்பாடு வாங்கி தரியாடா? தரடா, அப்பவே சொன்னேன். எப்படா சாப்பாடுலாம் நல்லா காரசாரமா இருக்க மாட்டாங்க? ஆமா, ஆந்திரா ரெஸ்டாரண்ட்ல வர அவனை நம்பி வரேன். அதுக்கப்புறம் பெரியம்மா சாப்பாடு கிடைக்காம போட போகுது. நான்வெஜ் சாப்பிடுவல? இல்லடா, ஐ எம் பியூர் வெஜிடேரியன் பாஸ். இது எப்போ? கொஞ்சம் நான் என் டைரியை மேலே வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் ஒரு எடுத்துட்டு நிமிஷம் ஆனே. அதெல்லாம் வேணாம், நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். மெதுவா மெதுவா போ. நந்தினி எப்படி இவன் கூட, அதுவும் லவ்வர் மாதிரி இவ்வளவு நெருக்கமா? நினைச்சு கூட பார்க்க முடியலையே. இது நந்தினி தானா, இல்ல நந்தினி மாதிரியே இருக்கிற வேற யாராவதா? அப்படி இருந்தா பார்த்தி இந்நேரம் விஸ்வா கிட்ட இதை பத்தி சொல்லியிருப்பானே. அப்படி சொல்லாம இருக்கானா? ஒருவேளை இது நந்தினி தானா? யார் இந்த பார்த்தி? இதெல்லாம் எப்படி எப்படி? மோசமானவன் ஒரு பாஸ்வேர்டு. யார் இவன்?
உனக்கு என்ன குறைச்சல? என்னோட ஸ்மார்ட்டா தான் இருக்கு. நான் என்ன பண்றது? மாமா வாங்க மாமா. வா ரேவதி. வாங்க மாமா. வா ரேவதி. வாங்க மாமா உட்காருங்க. வாங்க, இருக்கட்டும், பரவாயில்ல. வாங்க மாமா, பரவாயில்ல உட்காருங்க. மகேஷ், என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இதுங்களெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டது மட்டும் இல்லாம சோஃபால உட்காருங்கன்னு கம்பல் வேற பண்றீங்க. முதல்ல வெளியில போ சொல்லு. அக்கா, அன்னைக்கு முன்னாடி தானே அவங்கள வர சொல்லி கூப்பிட்டுருந்தோம். வந்தவங்கள உட்கார வச்சு பேசுறதாக்கா மரியாதை. மரியாதையா? சரிசமமானவங்களுக்கு கொடுக்கறது பேர் தான் மரியாதை. இதுங்களுக்கெல்லாம் கொடுத்தா அப்புறம் மரியாதைங்கிற வார்த்தைக்கே மரியாதை இல்லாம போயிடும். அக்கா ப்ளீஸ்க்கா, ஆத்திரப்படாம பொறுமையா கேளு. அவங்கள நான் எதுக்கு வர சொன்னா அத நீ எதுக்காக வேணா வர சொல்லிருக்கலாம். ஆனா அதை இந்த வீட்ல வச்சு பேச வேண்டிய அவசியம் இல்ல. வெளியில கூட்டிட்டு போய் எங்கயாவது தெருவுல வச்சு பேசு. அக்கா ப்ளீஸ்க்கா. ஏய் சும்மா ப்ளீஸ் ப்ளீஸ்னு என்னடா ப்ளீஸ்? இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? அடிமையா நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அப்பாவியா நடிச்சு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கடைசியில சொத்துக்காக நம்ம அப்பாவிய கொன்ன பாவிடா இந்த ஆளு. இருக்காளே, நீ இவளுக்கு கொடுத்த சின்ன கஷ்டத்துக்கு பரிகாரம் தேடுறதுக்காக பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்திருக்கான்னு கூட பார்க்காம இவ கழுத்துல உன்னை நான் தாலி கட்ட வச்சு இவள கோடீஸ்வரி ஆக்கி காட்டினேன். அந்த நன்றி விசுவாசம் எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம இவன் நமக்கு எப்படி எல்லாம் ஆட்டம் காட்டினான். அந்த கோவத்துல தானே நாம இவளை அடிச்சு குழியில புதைச்சோம். அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சுன்னு குழியில இருந்து மீண்டு வந்ததும் நம்மள விட்டு விலகி போகாம சொத்துக்காக இந்த ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு தீபிகாங்கிற பேர்ல நமக்கு எப்படி எல்லாம் தண்ணி காட்டிட்டு இருந்தா. எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? நான் மறக்கல, மறக்கவும் மாட்டேன். நீங்க எது விவரம் தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா விவகாரத்தை வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அத உட்கார வச்சு மரியாதை வேற பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? 20 வருஷ கோவம் என் நெஞ்சில எரிமலையா புகஞ்சிட்டு இருக்கு. அத்தனை வருஷ கோவத்தையும் சேர்த்து வச்சு அடிச்சான்னு வச்சுக்க, உன் 10 ஜென்ம உசுறு மொத்தமா மூச்சு விட்டுரும். என்னடி, நான் இல்லாத பார்த்தா என் முதலாளி பிள்ளைங்களுக்கு நீ அக்கான்னும் என் முதலாளி உனக்கு அப்பான்னும் ஏதேதோ கதை சொல்லி இவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க. இப்ப நான் நேருக்கு நேரா நிக்கும் போதும் அதே கதைய சொல்லி இவங்களை இன்னும் ஏமாத்த பாக்குறியா? தம்பிங்களா, நான் உங்களை தம்பிங்கன்னு கூப்பிட்டாலும் என்னோட சின்ன முதலாளிங்களா தான் நான் உங்களை பாக்குறேன். இவளை பத்தின உண்மைகளை எல்லாம் ஏற்கனவே ரேவதி உங்ககிட்ட சொன்னப்ப நீங்க நம்பல. இப்ப நான் சொல்றேன், ரேவதி இவளை பத்தி சொன்ன எல்லாமே உங்க அப்பா மேல சத்தியமா உண்மை. இவளை சும்மா விடாதீங்க தம்பி, இவளை சும்மா விடாதீங்க. இந்த நிமிஷமே உங்க கையால் அடிச்சு கொல்லுங்க. அந்த பழிய நான் ஏத்துக்கிட்டு திரும்பவும் நான் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கேன். இதுக்குதான் உங்ககிட்ட நான் படிச்சு சொன்னேன், இந்த ஆளை நீங்க சந்திக்கவே கூடாதுன்னு. பாத்தீங்களா எப்படி நல்லவ மாதிரி வேஷம் போட்டு உங்க முன்னாடியே உங்க அக்காவை அசிங்கப்படுத்துறான்னு. இன்னும் ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள போய் கண்ணு எடுத்துட்டு வந்து உங்க ரெண்டு பேரும் இங்கே சுட்டு பசிக்க சாவடிங்க. அவசரப்படாத ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. பழசெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு சாவனு ஏன் நினைக்கிறீங்க? பழசெல்லாம் மறந்துட்டு புதுசா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நாங்க நினைக்கிறோம். என்னடா சொல்ற? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணுமா? ஆமாக்கா, நீயும் மாமாவும் நானும் ரேவதியும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன்க்கா.
நீங்க 2 பேரும் எல்லாத்தையும் மறந்து எங்களுக்காக ஒண்ணா சேர்ந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா சந்தோஷமா வாழணும். ரேவதி, என்னை மன்னிச்சிட்டா உன் கூட சேர்ந்து வாழ நான் தயாரா இருக்கேன். அக்கா, நான் சொல்றது ஏய் நிறுத்துடா. யாரோட சேர்ந்து வாழ்றது? இந்த ஆளோட சேர்ந்து நான் வாழணுமா? அதுக்கு பேசாம இந்த ஆள் என் மேல போட்ட பழி எல்லாம் உண்மைன்னு நம்பி நீங்களே உங்க கையால என்ன கொன்றுங்க. நான் சந்தோஷமா சாவேன். அடச்சி வாய் மூடு. என்ன மன்னிச்சிடுங்க தம்பிகளா. நீங்க மட்டும் இல்ல, இறந்து போன என் முதலாளியே உயிரோட வந்து இவளை ஏத்துக்கன்னு சொன்னா கூட இவளை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏய் மகேஷ், நீ என்ன சொன்ன? நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா நீ என் கூட சேர்ந்து வாழ தயாரா இருக்கியா? உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி கூட வாழ்றதுக்கு பதிலா நான் 100 முறை தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிடுவேன். ரேவதி என்ன அண்ணே ப்ளீஸ் வேண்டாண்ணே. நீங்க என்ன காப்பாத்தின நன்றி கடனுக்காக உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இவளை பத்தின உண்மையெல்லாம் இவங்களுக்கு தெரியப்படுத்தி இவகிட்ட இருக்கிற இவங்களோட சொத்தை மீட்டு இவங்க கிட்ட நீங்க ஒப்படைக்கிறதுக்காக உங்க கூட சேர்ந்து நானும் போராடிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். மத்தபடி இவன் கூட நான் சேர்ந்து வாழணும்னு நீங்க மட்டும் இல்ல, இவன் கூட கனவு காணக்கூடாது. இது பாருங்க, நீங்க 2 பேரும் எதுக்காக எங்களை வீட்டுக்கு வர வச்சு இப்படி டிராமா ஆடுறீங்கன்னு எங்களுக்கு இன்னும் புரியல. ஒருவேளை உங்களுக்கு இவளை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்ததுன்னா ஒண்ணு உங்க கையால நீங்க அவளை அடிச்சு கொன்னுடுங்க. இல்லையா இவளை ஜெயிலுக்கு அனுப்பிடுங்க. அதை விட்டுட்டு இந்த சேர்ந்து வாழ்ற கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். வாங்கண்ணே போலாம். மாமா 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 சொல்றத கேளுங்க. ரேவதி சின்ன பொண்ணு, அவளுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியாம இருக்கிறது தப்பு இல்ல. ஆனா நீங்க ஒரு அனுபவசாலி, இது கூட புரியல எப்படி மாமா? மாமா நாங்க சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க மாமா. என்ன மன்னிச்சிடுங்க தம்பிகளா. என் முதலாளி எப்ப இறந்தாரோ அப்பவே என் வாழ்க்கையும் செத்து போச்சு. அதுக்கப்புறமும் நான் ஏன் உயிரோடு இருக்கேன்னா என் முதலாளி பிள்ளைங்களான உங்களோட வாழ்க்கையை சரி பண்றதுக்காகத்தான். அதை நான் செய்யறதுக்கு பெரிய இடைஞ்சலா இருக்கிறதே தோ நிக்கிறாள் இந்த ராசாத்தி தான். இவளை நீங்க கொன்றுங்க மாமா. மாமா அக்கா அக்கா. ஏய் என்னடா அக்கா, வீடேறி வந்து இவ்ளோ தைரியமா அவன் பண்ண தப்பெல்லாம் என் மேல போட்டது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கை சரியாகணும்னா என்ன நீங்களே கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டு போறான். அவனை எதுவும் பண்ணாம என்கிட்ட வந்து என்னடா அக்கா? அப்படின்னா அவ என் மேல சுமத்தின பழியெல்லாம் நீங்க 2 பேரும் நம்புறீங்க தானே? இப்பவே இந்த நிமிஷமே நீங்க என்ன கொன்னுடுங்கடா. ஏன்டா தயங்குறீங்க? அவனை நம்பிட்டீங்கல்ல, இதுக்கு மேல நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? கொல்லு கொல்லுடா, என்ன கொல்லு. சீ போங்கடா. உங்களை இத்தனை வருஷமா அக்காவுக்கு அக்காவா, அம்மாவுக்கு அம்மாவா, அப்பாவுக்கு அப்பாவா நான் வளர்த்ததுக்கு நல்ல நன்றி கடன் செஞ்சுட்டீங்கடா. மனசு தாங்கல. ஆறுமுகமும் ரேவதியும் தான் இது வரைக்கும் எனக்கு எதிரிகளா இருந்தாங்கன்னா இப்ப நான் வளர்த்த மகேஷும் விஜயுமே எனக்கு புரியாத புதிராயிட்டாங்க. கண்டுபிடிக்கிறேன்டா அது என்ன புதிர்னு.